வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வேறு லெவலில் தரமான சம்பவங்கள் நிறையவே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் மாறாமல் போகும். அது எதையும் நம்ம பார்க்க முடியாதுங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் கார்த்தி இருக்காங்க, கடத்தப்பட்ட இடத்துல வந்து நம்ம இலக்கியாவுக்கும் ஃபோன் பண்ணுறா. இலக்கியா ஃபோனை எடுத்த உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தி எங்கே போயிட்டு என்னாச்சு, உன்னை யார் கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருந்துட்டு ரொம்பவே ட்விஸ்ட்டாக போயின்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் எதையும் நாம் அடித்து தூள் கல்பிட்டு போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைனா எப்போவுமே இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கார்த்தி ஃபோன் பண்ணதான் இலக்கியாதான் கேட்குற ஒரே வார்த்தை, எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யார் கடத்தினாங்கன்னே தெரியல, நீ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு உன்னை யார் கடத்தினது எல்லாமே எனக்கு தெரியும், அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்பி வந்து எல்லாமே அந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் கார்த்தி, உன்னோட பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவள் உன்னை வச்சு அடிமையாக ஆளை பார்க்குறா, நீ சொத்தை கொடுக்குறன்ற விஷயம் அவளுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ போராட்டமும் இவ்வளோ ஆர்ப்பரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறாங்க. இதை கேட்டதான் ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம், ஐயோ அண்ணி, அவளை நான் சும்மா விட போகிறதில்ல, இப்போவே இந்த இடத்துல வந்து அவளை வந்து ரெண்டில் ஒன்று துண்டில் ஒன்றுன்னு பார்க்க விட மாட்டேன். இல்லை கார்த்தி, நீ அவசரப்படாத, பொறுமையாக அங்கேயே ஏறி, நீ எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லு, கையும் களவும் வந்து நான் உன்னை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அவளை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். இல்லைனா அவள் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவா, எப்படி வேணாலும் பிளேட்டை அந்தர் பல்ட்டி அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரியா நீ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்கள் பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பேச்சை நம்ம கார்த்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வேறு லெவல், இனிமேல் தான் தரமான செய்கைகள்லாம் இருக்க போது, இதுக்கு மேலே அஞ்சலியால் தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ் இருக்காங்கல்ல, அவர் வந்து சடனாக உள்ளே வர பார்க்குறோம். அந்த சமயத்தில் அந்த ஃபோனை அப்படியே சும்மா அந்த இடத்துல வச்சுட்டு டக்குன்னு மயக்கத்துக்கு போயிடுறாரு. நம்ம கார்த்தி எஸ்எஸ்கே வேணும்னே வந்து எழுப்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசுகிறார். அஞ்சலி, நீ சொன்ன மாதிரி உன் புருஷனை நான் தான் கடத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அடையாளத்தை காட்ட போகிறேன், நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற விஷயம் உன் புருஷனுக்கு தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்டா பாவீங்களா, அண்ணி சொன்ன மாதிரி அஞ்சலி தான் என்னை கடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வருது. உடனே எஸ்எஸ்கே வந்து நீ எழுப்புறான், தூ மானங்கட்டா நாயா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான். உடனே எஸ்எஸ்கே வந்து நீ எதில் உன்னை திருப்பியும் சொத்தெல்லாம் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் பெரிய ஆளாயிரும், அது எனக்கு பிடிக்கல, அந்த சொத்தை அவன் வாங்கக்கூடாது, அதனால தான் உன்னை நான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜனையை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பஜனை பலவிதப்படும், இதில் இவங்க தட்டுற பஜனை 4 விதைப்படும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியாயம் நீதி தர்மம் யாருக்கும் இங்கே கடைப்பிடிக்கிறதில்ல, எல்லாமே நமக்காக உருவாக்கினது தாங்க, நாம் என்ன செய்கிறோம்களோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப செய்வாங்க அப்படின்ற ஒரு போக்கில் தான் போயின்னு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து எஸ்எஸ்கே தான் அங்கே கடத்தப்படுது அப்படின்ற மாதிரி உறுதி பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம அஞ்சலிக்கு இருக்க மாவெடி வச்சு சரமாக செய்ய போகிறாங்க. அஞ்சலி அப்படியே சும்மா ஷாக் ஆக போகிறாங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க, அப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க. அடா டே என்னடா எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கதறி அழ போகிறாங்க. பொறுத்து இருந்து நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, அவள் கதறி அழுறத. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளோட காத்துன்னு இருப்பீங்க. அதில் முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.